இந்த விஷயங்கள்லாம் என் 20ஸ்ல தெரிஞ்சிருந்தா இப்போ என் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளா லீட் பண்ணிருப்பேன் போல. வெல்கம் டு டே 20 ஆஃப் மீ கெட்டிங் அவுட் ஆஃப் மை கம்ஃபர்ட் ஜோன். என் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். என்ன எப்பயும் மென்டலியாவும் பிசிக்கலாவும் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்க பார்ப்பேன். அதனால என்னன்னு தெரியல, நான் நிறைய புது விஷயங்கள் கூட ட்ரை பண்ண ரொம்ப யோசிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பிசினஸ்குள்ள என்ட்ரி ஆகும்போது சேல் நடக்கலனா நான் என்ன பண்றது, நான் என் பிசினஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை எப்படி கலாய்ப்பாங்கன்ட்டு நிறைய தாட்ஸ் மைண்ட்ல வந்துக்கினே இருக்கும். அதனால ஏற்படுற தாட்ஸால வர ஃபியர்னாலே என் பிரெயின் எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரை பண்ணவே விடாது. ஸோ எப்படி இந்த விஷயத்துல இருந்துலாம் நான் ஓவர் கம் பண்ணின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட், ரீஃபேமிங் யுவர் தாட்ஸ். உங்க பிரெயினுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா ஒரு ப்ரூஃபை கண்டுபிடிச்சு அதை பிலீவ் பண்ண வைக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ல ஏன் பாசிபிள் அவுட்கம்க்கு ஏற்ற மாதிரி என்ன நானே கொஸ்டின் கேட்டுப்பேன். அதனால என் தாட்ஸ் பாசிபிலிட்டி நோக்கி டிராவல் ஆகும். செகண்ட், என் கோலுக்கு ஏற்ற மாதிரி என் ப்ராசஸை மாத்துறது. ப்ராசஸ்னா ஒன்றும் இல்லைங்க, உங்க ஃபைனல் டெஸ்டினேஷனுக்காக நீங்க எடுக்கிற டே டு டே ஆக்ஷன் தான். இதெல்லாம் நான் எப்படி என் டே டு டே லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி என் கோலை நான் அச்சீவ் பண்றேன்றதான் நான் உங்களுக்கு எவ்ரிடே நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ண போறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.